சரிகமபா நிகழ்ச்சியில தேவா அவர்கள் பவித்ராவோட கணவர பத்தி பேசியிருந்தது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரம் தேவா அவர்கள் பங்கு பெற்று சரிகமபா நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உள்ள இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே தேவா சார் கிட்ட பிடிச்ச பாடலை எடுத்து ரொம்பவே சூப்பரா அந்த பாடல்கள டெலிவரி பண்ணியிருந்தாங்க. குறிப்பா பவித்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கடந்த வாரம் பவித்ராவுக்கு மிகப்பெரிய அளவுல உடம்பு முடியல. அதனால சரியா பாடல. பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாங்க. "கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு" அப்படிங்கிற பாடலை எடுத்து அவங்க பாடியிருந்தாங்க. தேவா அவர்கள் ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தீங்க அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து தேவா சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "இந்த ஷோவ நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். உங்கள பத்தி நெறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. குறிப்பா உங்களோட கணவர பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அது ரொம்பவே கண்கலங்கும்படியா இருந்துச்சு. கவலைப்படாதீங்க. கடவுள் ஒண்ணு எடுத்தா ஒண்ணு குடுப்பாரு. உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட கணவர் வந்து இப்போ உங்க கூட இல்ல. ஆனா, அவரு ரொம்ப ஆசைப்பட்ட அந்த இசை, அந்த பாடல் அப்படிங்கிறது இப்போ உங்க கூடவே தான் இருக்கு. கவலையே படாதீங்க. தொடர்ந்து நீங்க இதே மாரி நல்லா பாடுவீங்க. இந்த நிகழ்ச்சியில இன்னும் நீங்க மென்மேலும் வளருவீங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க டைட்டில் வின் பண்றதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. உங்க பொண்ண பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் உங்க குழந்தை தமிழ்நாட்டோட செல்ல குழந்தை. உங்க கணவர் இல்ல அப்படின்னு கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாகவும், அதே நேரம் பவித்ரா அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேவா அவர்கள் பேசியிருந்தாரு. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் கேட்டு அந்த இடத்துக்கிட்ட இருந்த பவித்ரா பயங்கரமா கண்கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் ஒட்டுமொத்த அரங்கமுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எமோஷனல் ஆகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோக பவித்ரா அவர்களோட குழந்தைக்கு கிஃப்ட் தர்றது, அண்ட் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது அப்படின்னு ஏகப்பட்ட இன்னிசை சம்பவங்கள் வந்து அங்க ரொம்பவே சூப்பரா நடந்திருந்துச்சு. தேவா அவர்கள் பவித்ராவோட கணவர் குறித்து பேசியிருந்தது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் தொடர்ந்து நெறைய பேர் வந்து உங்க ஹஸ்பண்ட் இல்லன்னு ஃபீல் பண்ணாதீங்கன்னு பவித்ராக்கு சோசியல் மீடியால சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சமீப காலமாவே ரஜினியும், கமலும் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற டாக்ஸ் வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. பட் அஃபிஷியலா அது கன்ஃபார்ம் ஆகல. பட் சமீபத்தில கமலஹாசன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசென்ட்டா நடந்த ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல கமலஹாசன் சார்ட்ட இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. நீங்களும் சூப்பர் ஸ்டாரும் இணைய போறதாக ஒரு பேச்சு அடிபடுது. அது உண்மையா? அப்படின்னு. அண்ட் அதற்கு கமலஹாசன் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க தான் இத மிகப்பெரிய அளவுல பார்க்குறீங்க. நாங்க 2 பேரும் இத மிகப்பெரிய அளவிலேயே பார்க்கல. எப்பயோ நடக்க வேண்டியது ரொம்ப காலதாமதமா நடக்குதுன்னு தான் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரமே அது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. இதனால ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே மிகப்பெரிய ஒரு வைபுக்கு உள்ளாகி இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் அந்த ஒரு படத்தை இயக்க போறாரு அப்படின்னும், இந்த படத்துல 2 பேரும் தாதாக்களாக ரஜினி சாரும், கமல் சாரும் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பா காட்ஃபாதர் ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். ஆண்டவரும் சூப்பர் ஸ்டாரும் இணைய பொறுத்த தருணம் இப்ப எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.